தேர்தல் என்பது சமூக சேவையாளருக்கு ஒரு வாய்ப்பாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் அது ஒரு யுத்தமாகவும் மாறுகிறது. எனது சேவை உண்மையிலேயே மக்களின் நலனை முன்னிறுத்திய ஒரு பணி. அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு தீர்வு காண மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்பட்டேன். ஆனாலும் தேர்தலின் முடிவு எனக்கு ஏமாற்றத்தையே ஏற்படுத்தியது. தோல்வி என்பது எவருக்கும் எளிதானது அல்ல. நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்ததை எண்ணினால் இந்த முடிவு எனது மனதிற்கு கொஞ்சமும் நியாயமானதாக தெரியவில்லை. ஆனால் நான் உணர்ந்தது ஒன்றுதான். தேர்தல் என்பது வெற்றி அல்லது தோல்விக்கான மேடை மட்டுமல்ல, அது மக்கள் மனதை வெல்லும் சோதனையாகும். மக்கள் வாக்குகள் பல்வேறு காரணங்களால் பிரிக்கப்படுகின்றன. அரசியல் களத்தில் உள்ள பண பேரழிவும் பிரச்சார சதிகளும் உண்மையான சேவையை கவனிக்காத மக்களின் மனநிலையும் என்னை யோசிக்க வைத்தன. உண்மையில் சமூக சேவை ஒரு முழுநேர பணியாகும். ஆனால் அதனை மக்கள் பலமுறை அரசியலுடன் மட்டுமே இணைத்துக் கொள்கிறார்கள். இன்றைய தோல்வி எனக்கு ஒரு பாடமாக மாறுகிறது. நான் எவ்வளவு சுயமாகவும் நேர்மையாகவும் இருந்தாலும் அடுத்த முறை மக்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் முக்கியமானது. மக்களை நான் நேசிக்கின்றேன். அவர்களின் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தேடுகிறேன். தோல்வி எனக்கு இறுதி அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். எனது சேவை தொடரும். மக்களின் நலனுக்காக உழைப்பு நிலைத்து நிற்கும். தேர்தல் ஒரு போராட்டமே என்றாலும் மனித நேயத்தின் வெற்றி நிரந்தரமானது. மக்கள் நலம் மனதின் இலக்கு. தோல்வி ஒரு அனுபவம் என்பதை உணர்த்திய இந்த அனுபவம் என்னை மேலும் உற்சாகமாக செய்கிறது. மேலும் உற்சாகமாக